பத்திரிகை நண்பர்கள் எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப அண்ணன்ட்டு நான் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவேன். எல்லாருக்கும் நான் நிறைய ப்ரெஸ் மீட்டு நிறைய இடங்களுக்கு நான் போனதுனால எனக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படி தான் நான் பழகுவேன். கவிதா சிஸ்டரும் கூட வந்து நான் ஃபங்க்ஷனில் தான் பார்த்துருக்கேன். பட் அவங்களோட வந்து ஒரு 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 என்னென்னா வந்து ரொம்ப ஜெனூனாக ஒரு ஒரு கருப்பான ஒரு ஸ்கின் டோனில் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து பேச்சு மூலமாக ஒரு அட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரு அந்த தகுதி அந்த தன்மை இருக்குதுங்களே, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து உடைச்சி அவங்க வந்து கவிதா வந்து இப்படி ஒரு மேடையில் வந்து நிறையா படங்களுக்கு வந்து அவங்க தொகுப்பாளராக வழங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகனா நான் நம்ம ஒரு குடும்பங்கிறதுக்காகத்தான் நான் இந்த டாப்பிக்கே எடுக்கிறேன். சினிமாவுங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நீங்களாம் சேர்ந்து தான் நாங்களாம் சேர்ந்து தான் நீங்கள், ஸோ எல்லாம் சேர்ந்து தான். பட்டு சமீபத்தில் டிஎன்ஏ திரைப்படமாக இருக்கட்டும், மார்கன் திரைப்படமாக இருக்கட்டும், பிகினிங் ஃபஸ்ட்டு 2 days ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவே இல்லை. சரி என்னடா இப்போ இவ்வளோ ரிவ்யூ வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் தேட்டருக்கு போனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை எதுக்கு இவ்வளோ ஒர்த்லெஸ் படம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு, இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு. ஸோ என்னென்னா இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க, அதுதான் நான் சொல்கிறது. இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது, இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்குது, இப்போ தான் அது வந்து வெளியே வந்துருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது. அது வேண்டாம், அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி. அது வந்து என்னை தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஜெனுவனான ஒரு ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்கள். உங்கள் யூடியூப்பில் ஆடு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், யூடியூப்பில் ஆடு கொடுக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப ஜெனுவனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து இப்போ நான் இது மாதிரி பேசுகிறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு என் மேலே கோபம் வரும், இவன் யோகியமா அப்படின்ட்டு. ஸோ நான் யோகியம் தான். ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பண்ணுற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதில் நாம் வந்து ரொம்ப ஏன்னா ப்ரொடியூசர்ஸே இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு. அதாவது ப்ரமோஷன் டீம்னு ஒன்று வர்றாங்க. டீம்னு வந்துட்டு சார் ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இந்த தேட்டருக்கு ஒரு 100 பேர் அனுப்பணும் சார். எதுக்குடா அப்படின்னா, இல்லை சார் அவங்க வந்து வெளியில் வரும்போது வந்து பாசிட்டிவான ரிவ்யூ சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரிவ்யூ வேணும் அப்படின்ட்டு ஒரு 100 பேருக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த 100 பேர் வெளியே வந்துட்டு நல்லா இருக்குன்ட்டு போகிறாங்க. அதுவும் பப்ளிக் ஏமாத்துற மாதிரி தான். அப்படியும் தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூடியூபர்ஸே வந்து சில பேரை உள்ளே ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 பேரை ஆரம்பிச்சுட்டு அவன் படம் கூட பார்த்துருக்க மாட்டான். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவனும் வெளியே வருவான். படம் சார் அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் நெகட்டிவாக வந்து சொல்ல முடியுமோ நெகட்டிவாக சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனாக போய் ரீச் ஆகுது. அது பார்க்குறாங்க அப்படின்ட்டு. மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு படத்தை கில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளை நாமளே கில் பண்ணிக்கிற மாதிரி. நீங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறீங்க, நாங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்டில் வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குகிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாமல் போகுது. ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த விமர்சனங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்குறதே நீங்கள் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ நான் பேசவே இல்லை. ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ இந்த விழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்ட லியோ ஜான் பாலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இயக்குனராக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ட்டு அவரை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச்.